டேய் நீ என்னடா முட்டி போட்டுன்னு இருக்க? ஃபர்ஸ்ட் நீ ஏந்திரு, நான் அம்மாட்ட கேட்குறேன். ஏந்திருவா. டேய் வாடா. மா என்னடா எதுக்குமா முட்டி போட வச்சிருக்க அவனை? ஆமாண்டா, அந்த ஊம நாய் பண்ற வேலைக்கு வேற என்ன பண்ணுவாங்க? அப்படின்னாமா பண்ண அவன்? எனக்கு உடம்பு அசதியா இருக்குதுன்னு துவைச்சு துணில திரும்ப மேலே காய போட சொன்னேன். ஏய் உன்னை துணி தானே காய போட சொன்னேன், எதுக்கு எத்தனை வந்துட்டேன்? ஒரு துணியை கூட உனக்கு ஒழுங்காக காய போட தெரியாதா? அதான்டா அந்த ஊமையாச்சும் முட்டி போட வச்சேன். சரிம்மா. ஆமாம்மா, காலையிலேருந்து நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டீங்களா? அதான்டா சொன்னேனே உடம்பு அசதியா இருக்குதுன்னு, அதனால சாப்பாடு செய்யல. அம்மா அப்போ நீ காலையிலே சொல்லியிருந்தா நானா செஞ்சு வச்சுட்டு போயிருப்பேன், இல்லை ஹோட்டல்லையாவது வாங்கி கொடுத்துட்டு போயிருப்பேன்ல. மறந்துட்டேன்டா. இல்லைம்மா, அவன் சாப்பிடக்கூடாது சொல்லிட்டு கூட நீ வேணுமே பண்ணியிருக்கலாமா? ஆமாண்டா, நான் வேணுமே தான் பண்ணேன். எனக்கு மட்டும் சாப்பாடு ஆர்டர் பண்ணி வர வச்சு சாப்பிட்டேன். என்னால அந்த ஊமனாய் சமைச்சு போன உட்காந்து முடியாதுடா. அவன் ஒழுங்குமுறையாக ஹாஸ்டலுக்கு போய் சேர்த்துட்டு வந்துரு. நீங்கள் நினைக்கிறதுலாம் ஒரு நாள் நடக்காது. என் தம்பி என்கிட்ட யாராலுமே பிரிக்க முடியாது. நான் பிரிச்சு காட்டுறேன், என்கிட்டே சவாலா? டேய் டேய் ஜீவா ஜீவா நில்றா. ஹேய் பா 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 பா. ஹேய் வா 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 வா. பா 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 பா. சார் நான் தெரியாம இருந்துச்சுண்ணா.